சின்னியம்பாளையம் அருகே வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக 46 பேரிடம் பண மோசடி செய்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் தகராறு நடப்பதாக பீளமேடு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனே காவல்துறையினர் அங்கு சென்று விசாரித்துள்ளனர். விசாரணையில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக கூறியதை நம்பி 1 லட்சம் ரூபாய் கொடுத்ததாகவும் போலி பணி ஆணை கொடுத்ததால் பணத்தை திரும்பி கேட்டபோது தராமல் மோசடி செய்ததாகவும் கூறினார். உடனே மோசடி செய்ததாக கூறப்படும் நபரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் பரமக்குடியைச் சேர்ந்த பாரதி ராஜா என்பதும் அவர் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக பலரிடம் லட்சக்கணக்கில் பணம் வாங்கி மோசடி செய்ததும் தெரிய வந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து பாரதி ராஜாவை கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்து 6,40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவருக்கு உடந்தையாக இருந்து தலைமறைவான செந்தில் என்பவரை வலைவீசி தேடி வருகின்றனர். மதுரை கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆளுநர் RN ரவி மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் என சொல்ல வைத்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கல்வி கூடங்களில் கம்பர் எனும் தலைப்பில் மாநில அளவிலான பேச்சு போட்டிகளின் நிறைவு பரிசளிப்பு விழா மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக ஆளுநர் RN ரவி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து மாணவர்களிடம் பேருரையாற்றிய ஆளுநர் தமிழ் கலாச்சாரம் மற்றும் கம்பராமாயணத்தில் பெருமைகள் குறித்து பேசினார். அப்பொழுது ஸ்ரீராமரின் பக்தரான கம்பரை போற்றும் வகையில் தானும் சொல்கிறேன் நீங்களும் சொல்லுங்கள் என மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் என சொல்ல சொல்லி தானும் 3 முறை ஜெய் ஸ்ரீராம் என ஆளுநர் முழக்கமிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் ஹவேஸ் காலனி பகுதியில் தலைமை காவலராக பணியாற்றி வரும் ஜோதி என்பவருடைய மனைவி ஹேமலதா. இந்நிலையில் ஹேமலதாவின் தாயாருக்கு தமிழக அரசின் சார்பில் இலவச வீட்டுமனை வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 4 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வீட்டை புதுப்பிக்கும் கட்டுமான பணிகளை ஹேமலதா செய்து வருகிறார். இந்நிலையில் இப்பணிகளை செய்யக்கூடாது என அருகில் வசிக்கும் சரோஜினி என்பவர் அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார். இது தொடர்பாக ஹேமலதா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் ஹேமலதாவிற்கு சாதகமாக தீர்ப்பு வந்துள்ள நிலையில் சரோஜினி மீண்டும் பணிகளை செய்ய விடாமல் தகராறு செய்து வந்துள்ளார். இதனால் நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் அதை ஏற்காமல் தனக்கு இடையூறு செய்வதாகவும் தான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் எனவே கோவை மாநகர காவல் ஆணையர் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தி தனது வீட்டின் கட்டுமான பணிகளை காவல்துறையின் பாதுகாப்புடன் மேற்கொள்ள உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்து ஹேமலதா செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்துள்ளார். அதனால அந்த வீட்டை சாலையா இருந்த வீட்டை நாங்க இப்ப வீடா கட்டி இப்போ இருக்கிறோம். அதுக்கு வீடு கட்டுமான வேலையை வீடு பூசாம இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க அதை பூசறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. சர்வேயர் அளந்தது விஜயகுமார் சர்வேயர் அளந்ததை தவறாக அளந்துட்டாங்க. செவுரு டு செவுரு அளக்காம அவங்க எங்க செவருக்கும் கடைசி அவங்க எட்ஜு 4.8 இல்லாம அதிகப்படியா அவங்களுக்கு சந்து போற மாதிரி அளந்துட்டாரு. அதனால சர்வேயர் மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும். அவர் அளந்ததுனாலே இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நான் நிக்கிறேன். ரீசர்வே மறுபடியும் எடுக்கணும். எனக்கு பூசறக்கு அப்பதான் எனக்கு சந்து பொது சந்துன்னு சொல்லி வரும். கமிஷனர் அவர்கள் சர்வேயரை மீண்டும் எனக்கு அளக்கறக்கு ஒரு உதவி செய்து வழி செஞ்சு தரணும். எனக்கு கோர்ட்டு ஆர்டர் வந்திருக்குது. நான் சிவில் கேஸ் போட்டு அதை ஜெயிச்சு எனக்கு சிவில் கேஸ்ல நீங்க பூசிக்கலான்னு சொல்லி ஆர்டரே ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. இருந்தாலும் அவங்க விட மாட்டேங்கிறாங்க. விடாம இன்னைக்கு வாங்கி போட்ட பொருளும் நஷ்டமாயிருச்சு. இப்ப காலையில பொதுமக்கள் அத்தனை பேர் போராடி பார்த்துட்டாங்க. அந்த பக்கத்து வீட்டுல அந்த பொம்பளை கிட்ட பேச முடியல. மன்னார்குடியில் தந்தை வைகோ யாரை எங்கே வைக்க வேண்டும் என தெரியாமல் அயோக்கியர்களுக்கு வாய்ப்பளித்து விட்டார் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ விமர்சித்துள்ளார். மதிமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் கோவி மீனாட்சி சுந்தரத்தின் படத்திறப்பு விழாவிற்கு அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ நேற்று மாலை திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடிக்கு வருகை தந்தார். தொடர்ந்து கோவி மீனாட்சி சுந்தரத்தின் உருவப்படத்தை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய துரை வைகோ அரசியல் வாழ்க்கையில் சிங்கம் போல் இருந்த தனது தந்தை வைகோ அவர்கள் அசிங்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான்
இன்று அரசியலுக்கு வந்திருப்பதாகவும் தந்தை வைகோ வெடுத்ததெல்லாம் பால் என நினைத்து அயோக்கியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டார் என விமர்சித்து பேசினார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பா கடைசி ஒரு நல்ல ஒரு சிங்கமா இருந்தவர் கடைசியில் இந்த அரசியல்ல அவருடைய கடைசி காலத்தில் அசிங்கப்படக்கூடாது, அவருக்கு ஒரு தன்மானத்துக்கு ஒரு இழுக்கு வந்துடக்கூடாது, அவருக்காண்டி உங்களுக்காண்டி மறுபடிச்சு திமுக காரணங்கள் அரசியல் பிடிக்காத அரசியல் வந்தவர் யாரை எங்க வைக்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.